எல்லா வசதிகளையும் நாங்கள் வந்து செய்வதற்கான வேலையில் நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கோம். இந்த திட்டமிடல் வந்து மாணவ மாணவிகளுடைய கல்விக்கு மிகப்பெரிய வந்து உதவி செய்யக்கூடிய திட்டமாக இருக்கும். கடந்த ஆட்சியில் சமூக நீதித்துறைக்கு, இப்போதைய சமூக நீதித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய அந்த தொகை முழுவதுமே வந்து சிறப்பு திட்டங்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை போன்ற சிறப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன சூழல்? நீங்கள் இப்போ அமைச்சரானதுக்கப்புறம் ஆய்வு பண்ணிருக்கீங்க, என்ன நிலையில் இருக்குது? பொதுவாக அந்த டிஏபின்னு சொல்லி டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு புதிய சட்டம் இயற்றியிருக்காங்க. அந்த சட்டத்தில் இந்த துறைக்காக, இந்த பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி வேறு எந்த இதுக்கும் செலவிடாமல் அவங்களோட நலனுக்காகவே செலவிடணுன்றதுக்காக தான் அந்த சட்டம். அந்த சட்டம் 24 இயற்றப்பட்டு சென்ற ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இப்போது 15ஆம் தேதி அதுக்குரிய முன்னோக்கி கூட்டம் வந்து மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் எல்லா துறையுடைய நோடல் ஆஃபீஸர்ஸ்லாம் வர வச்சு இந்த செலவினம் கரெக்டாக அந்தந்த டார்கெட் குரூப்புக்கே பயன்படுற அளவுக்கு செய்யறதுக்காக இப்போ